ஹலோ காய்ஸ், இன்றைக்கி வந்து அந்த நீயா நானா லேட்டஸ்ட் எபிசோட் டாக் லவர்ஸ் அவங்களுடைய எபிசோட் பார்த்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. அப்பா, ஆக்சுவலாக செம்ம இரிட்டேட்டாகவும் இருந்துச்சு, பயங்கர ஃபன்னாகவும் இருந்துச்சு. கோபி வந்து பயங்கரமாக பண்ணியிருந்தார். அவருக்கு வந்து அப்ரிசியேஷன் வந்து கொடுத்தாகணும். ஓகேங்களா, அவர் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டார். ஃப்ரம் த பிகினிங் ஆஃப் த எபிசோட்லேருந்தே அவர் வந்து ஒரு டிபேட்லேருந்தே ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டார். அவர் வந்து இந்த டாக், அதாவது பாதிக்கப்பட்டவங்க பக்கம்தான் நிற்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டு எடுத்துட்டார். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல ஒரு டிசிஷனாக எனக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஏன்னா அவங்க பக்கம் ஒரு நியாயமே இல்லை. இந்த டாக் லவர்னு சொல்கிறவங்க பக்கம் ஒரு நியாயமே இல்லை. அதனால தான் எனக்கு வந்து முதல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லது அப்படின்னு தோணுச்சு. எந்த ஒரு டிபேட்லேயுமே வந்து நடுவருக்கு வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு எப்பவுமே தோணும். அது வந்து இந்த டிபேட்டில் அவர் வந்து நிறைய டிபேட்டில் அவர் அதில் மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த டிபேட்டில் வந்து அவருக்கு வந்து அது கரெக்டாக பிடிச்சிட்டு அவங்கள வந்து கரெக்டாக ஒரு எப்படி சொல்கிறது போட்டு வாங்கிட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருமே வாயவே திறக்க முடியல. ஏன்னா அவங்க பக்கம் நியாயமே இல்லை, அதுதான் உண்மை. அதுலேயும் அந்த அம்முன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க பாருங்க, அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சுத்தமான ஒரு மலுமட்டத்தனமான ஒரு பேச்சு. அவங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேடி ஒருத்தவங்க நாய் மாதிரியே, 2 லேடி வந்து நாய் மாதிரியே, இந்த ப்ரோமோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம். நாய் மாதிரியே குலைச்சிருப்பாங்க. நாய் கூட வந்து எப்படி பேசணும் அப்படிலாம் செஞ்சு காட்டியிருப்பாங்க. அதில் வந்து இன்னொரு லேடி அவா இவா பண்ணுறா இன்றான்ட்டு பேசுவாங்க. அவங்களுக்கு ஸ்லாங் பார்க்கும்போதே நீங்கள் யாருன்னு அவங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். மக்களுக்கு குரல் கொடுக்காம நாய்ங்களை வந்து குழந்தைய எடுத்துக்கிறது, ஓகேங்களா, அந்த மாதிரி பார்க்குறவங்க. சொன்னால் புரியாது, நீங்கள் அந்த எபிசோட் பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் அந்த தாமரையோட பையன் ஒருத்தவன் இருக்கான், அவனெல்லாம் வந்து வாயவே திறக்க முடியல. எபிசோட்லேயே ஒரு முறை தான் வாயை வந்து திறந்தான். ஏன்னா அவனுக்கு பாயிண்ட்டே இல்லை. ஓகேங்களா, அவன் சொல்கிற பாயிண்ட்டு சிரிப்பாக தான் இருக்கும். அவன் நார்மலாகவே இன்ஸ்டாகிராமில் அந்த யூடியூப்பில் பேசும்போதே சிரிப்பாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டான், டிவியில் வந்து நல்லா மாட்டிக்கிட்டான். ஒரு ஆள் விடலை, எல்லாரையும் போட்டு அடித்து தள்ளியாச்சு. அவங்க பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சில்லியான பாயிண்ட்ஸு. எமோஷ்னலாக அவங்கள பிரேக் பண்ண பார்ப்பாங்க. லைக் என் குழந்தைங்க, பாவம், ஐந்தறிவுள்ள ஜீவன் அப்படின்லாம் நிறைய பிரேக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆனால் ஆப்போசிட்டில் வந்தவங்க எல்லாருமே கொஞ்சம் அதை பற்றி தெரிஞ்சவங்க, அதை பற்றி அவங்க பாதிக்கப்பட்டவங்க வந்ததுனால அவங்களால எதையுமே பிரேக் பண்ண முடியல. மற்றபடி வேறு ஏதாச்சும் வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் நான் சொல்ல வந்தேன். எப்போவுமே வந்து கடைசியில் வந்து சொல்லியிருப்பார் கோபியே, எலைட் மக்களுக்கு வந்து இது வந்து ஒரு பிரச்சனையே தெரியாது. ஓகேங்களா, இந்த ரேபிஸ் வர்றதோ இல்லை மக்கள் வந்து நோயால் பாதிக்கப்படுறதோ, இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்ட போது கூட எலைட் மக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. சாதாரண கூலி தொழில் செய்கிற இல்லை மிடில் கிளாஸோ இல்லை லோயர் மிடில் கிளாஸோ இவங்களுக்கு தான் அந்த பிரச்சனையே ஏற்படுது. ஓகேங்களா, அதனால் இவங்களுக்கு எந்த ஒரு பொறுப்புணர்வுமே இல்லாமல், ஒரு சமுதாய பொறுப்புணர்வே இல்லாமல் தான் செயல்படுவாங்க. அதுதான் வந்து அந்த டிபேட்லேயும் அவங்களுடைய பாயிண்ட்ஸில் வந்து தெரிஞ்சுது. மற்றபடி அவங்கக்கிட்ட எதுவும் வேலிடான பாயிண்ட் இருக்கான்னா இல்லை. ஓகேங்களா, நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதுலேயே அதை தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நான் சொல்லியிருப்பேன் எப்படி இவங்கெல்லாம் செயல்படுவாங்கன்ட்டு. இவங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே இல்லாதனால தான் இவ்வளோ அலட்சியமாக நாய்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது, கார்ப்பரேஷன் மேலே தப்பு சொல்கிறது. கார்ப்பரேஷன் வந்து நாய்களை பிடிச்சி ஒரு வேனில் அடிச்சிருந்தா, நான் ஒரு வீடியோ பார்த்தேன், அந்த கார்ப்பரேஷன் அவங்க ஆளுங்கள்லாம் வந்து இன்னொரு நாயை பிடிக்க போயிருக்கிற நேரத்தில் இந்த டோரை வந்து திறந்து விட்டு போகிறாங்க. ஓகேங்களா, இப்படிலாம் இருக்காங்க. கார்ப்பரேஷனை எதிர்த்து அவங்க கூட சண்டைக்கு போகிறது, அவங்கள அடிக்கிறது, அவங்க மேலே கேஸ் போடுறது. ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கேட்டட் கம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, கம்யூனிட்டி கேட்டட் கம்யூனிட்டின்னு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, அந்த நியூனர்கள் கூட சொல்லியிருப்பாங்க. அவங்க வாக்கிங் போகிற இடத்துல மீன் விற்கிறாங்க, அந்த ஸ்மெல் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே மீன் விற்கிறவங்களையே அங்கேருந்து அகற்ற சொல்லி கேஸ் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய அதிகாரம் இருக்குது. அவா இவான்னு பேசுகிறவங்களோட அதிகாரம் எங்கே வரைக்கும் இருக்குன்னா, ஒரு சாதாரண நாயின்னு நம்ம நினைக்கிறோம், அது வந்து அந்த டீல் பண்ணுற இடத்துல அவா இவா தான் இருக்காங்க. ஓகேங்களா,
அதை வந்து நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? சாதாரண மக்களுடைய வழிகளையோ எதையுமே இவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சு நடந்துக்கவும் மாட்டாங்க. ஏன்னா நான் வந்து நிறைய எதிர்ப்பு வந்திருக்கோம். அவங்க என்ன எப்படி டீல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. நைஸ் எபிசோட், எல்லாம் மஸ்ட் வாட்ச், எல்லாம் போய் பாருங்கள்.